இது ஒரு சர்க்கிள் இல்ல ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்ல புரியல. உங்களோட 3D பிரிண்டர் சர்க்கிள்ஸை பிரிண்ட் பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஆக்சுவலி உண்மை என்னன்னா n நம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் சேர்ந்துதான் ஒரு சர்க்கிளையே கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளை பாருங்க, பாக்குறதுக்கு சர்க்கிள் மாதிரியே தெரியும். ஆனா ஸ்லைஸ் பண்ணி பார்த்தா பாத்தீங்களா? சரி, இதனால என்னடா ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. இப்படி பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்னா, இப்படி பிரிண்ட் பண்றதுக்கு லார்ஜ் லைன்ஸ் ஆஃப் ஜி கோட் வந்து தேவைப்படும். அண்ட் அதே சமயத்துல இதோட ப்ராசஸிங்குமே அதிகம். இதனால உங்களோட பிரிண்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். ஆனா இதை ஒரு சின்ன செட்டிங்ஸ் ஆன் பண்றது மூலியமாவே சரி செஞ்சிட முடியும். அது என்ன செட்டிங்ஸ்னு சொல்றேன். நம்மளோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேம்பு ஸ்டுடியோ ஸ்லைசர் சாஃப்ட்வேர்ல குவாலிட்டி செக்ஷன்ல ப்ரிசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆர்க் ஃபிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஆன்ல இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா உடனே ஆன் பண்ணி உங்களோட பிரிண்டரோட பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகாம காப்பாத்திக்கோங்க.